الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஆக சிறந்தவர்களாக அல்லாஹு தாலா நபிமார்களை எல்லாம் வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், இப்படியாக இவர்களெல்லாம் மிகச் சிறந்தவர்கள், மனிதர் குலத்தில் மிக உயர்ந்தவர்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் எல்லாம் எப்படி மிக சிறப்பானவர்களாக ஆனார்கள், சிறப்பு பெற்றவர்களாக எப்படி ஆனார்கள் என்றால், அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு அவர்களுக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், தோழமைதான். நல்லவர்களோடு தோழமையில் இருந்தார்கள், நல்லவர்களுடைய சகவாசத்தில் இருந்தார்கள். எனவே அவர்களும் நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, புனிதர்களாக மாறினார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சுஹபத்தே சாலிஹ் துரா சாலிஹ் குனத், சுஹபத்தே தாலிஹ் துரா தாலிஹ் குனத் என்பதாக சொல்வார்கள். நல்ல மனிதர்களோடு, நல்லவர்களோடு இருக்கக்கூடிய சகவாசம் உங்களுக்கு அது நல்லதை ஏற்படுத்தும், உன்னையும் அது நல்லவனாக ஆக்கும். தீயவர்களோடு ஏற்படக்கூடிய சகவாசம், தீயவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு உன்னையும் அது தீயவராக ஆக்கும் என்பதாக சொல்வார்கள். அப்போ சஹாபாக்களும், தாபியீன்களும், தபவு தாபியீன்களும், வலிமார்களும், இறைநேசர்களும் நல்லவர்களுடைய தொடர்பிலே, நல்லவர்களுடைய சகவாசத்திலே, அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இருந்தார்கள். எனவே அவர்களும் மிகச் சிறந்தவர்களாக ஆனார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நல்லவர்களுடைய தொடர்பால் மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனையோ பொருட்களும், எத்தனையோ உயிரினங்களும் நல்லவர்களாக, உயர்ந்த அந்தஸ்தை உடையவைகளாக மாறி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றார். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஸஃபாவையும் மர்வாவையும் இன்று ஹாஜிகள் எல்லாம் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே சை செய்கிறார்கள், ஓடுகிறார்கள். எப்படி ஓடுகிறார்கள்? அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஓடினார்களோ அதுபோல ஓடுகிறார்கள். எப்படி ஓடினார்கள்? அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அங்கே ஓடினார்களோ, எந்த இடத்துல வேகமா ஓடினார்களோ அந்த இடத்துல வேகமா ஓடுகிறார்கள், எந்த இடத்துல மெதுவாக ஓடினார்களோ அந்த இடத்துல மெதுவாக ஓடுகிறார்கள். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண், அல்லாஹுடைய அச்சமுள்ள, இறை அச்சமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்ததின் காரணமாக அவர்களுடைய காலடிப்பட்ட அந்த இடங்கள், அவர்கள் ஓடிய அந்த மலைகள் எல்லாம் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு இதை உங்களுக்குரிய அமல் என்பதாக சொல்லியிருக்கிறான் என்றால், இந்த சாலிஹா நல்லோருடைய இந்த நல்ல பெண்மணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார் அன்னை ஹாஜரா அவர்களுடைய அந்த தொடர்பினால், அவர்களுடைய சகவாசத்தினால் இந்த மலைகள் சிறப்பு பெற்றிருக்கிறது, அந்த இடங்கள் சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நல்லவர்களுடைய சகவாசம் என்பது மனிதர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை கூட அது உயர்ந்தவையாக மாற்றி வைக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக அறிய முடியும். அது மட்டுமல்ல, நல்லோர்களுடைய, சாலிஹீன்களுடைய தொடர்பு இருக்கிறதே, அது சாதாரணமான உயிரினங்களை கூட உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போய் செல்லும். நாமெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஓதக்கூடிய சூரா கஹ்ஃப்,
அந்த சூரா கஹ்ஃபிலே உலகத்திலே எத்தனையோ குகைகள் இருக்கிறது. ஆனால் இந்த குகையை பற்றி அல்லாஹ் ஏன் இங்கே பிரஸ்தாபித்து சொல்கிறான்? அல்லாஹ் இங்கே ஏன் கொஞ்சம் கவனித்து இந்த இந்த குகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? உலகத்திலே இதைவிட ஆச்சரியம் மிக்க மிக பெரிய பெரிய குகைகளும் மிக ஆச்சரியமான இடங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த குகையை பற்றி எல்லாம் ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாவிற்காக சில வாலிபர்கள் ஒதுங்கினார்கள் அல்லவா, அந்த வாலிபர்கள் தங்கிய அந்த நபர்கள் தங்கிய குகைதான் இந்த குகை. எனவே அந்த குகைக்கு பேர் அஸ்ஹாபுல் கஹ்ஃப். அல்லாவிற்காக ஒதுங்கிய அந்த தோழர்கள், அவர்களுடைய அந்த குகை தோழர்கள், குகை வாசிகள் என்பதாக அல்லாஹ் அந்த சூறாவிற்கு பெயரை வைத்தார். அந்த குகையை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, குகையை பற்றி மட்டுமல்ல, அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபோடு தங்கிய அந்த கல்பு நாயை கூட அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். 3 நபர்கள் தங்கினார்கள், 4வதாக நாய். 5 நபர்கள் தங்கினார்கள், 6வதாக நாய். 6 நபர்கள் தங்கினார்கள், 7 நபர்கள் தங்கினார்கள், 8வதாக நாய். இப்படியாக அந்த நாயை பற்றி எல்லாம் திருப்பி சொல்லுகின்றார். அப்போ இந்த ஹதீஸில் எப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நாளை மறுமையில் இந்த நாயும் சேர்த்து சொர்க்கத்திற்கு செல்லும் என்பதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லவர்களுடைய சகவாசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராணிகளை கூட, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை கூட, அது 5 அறிவு பெற்றவையாக இருந்தாலும் கூட அவைகளை உன்னதமாக ஆக்கி காட்டும். இப்ப நல்லோர்களின் சகவாசம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும், காடுகளையும், மலைகளையும், இலை செடி கொடிகளையும் கூட, உயிரினங்களை கூட உயர்ந்தவைகளாக மாற்றும். அதற்கு காரணம் நல்ல சகவாசம் தான். நல்லோர்களுடைய உள்ள சகவாசம், நல்லோர்களோடு இருக்கக்கூடிய நட்பு நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், நம்மை உயர்ந்த அந்தஸ்திற்கு அந்த நட்பும் தோழமையும் நெருக்கமும் நம்மை கொண்டு போகும் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்களுக்கு எந்த ஒரு பயமும் கவலையும் நாளை வறுமையிலே இருக்காது என்பதாக அல்லாஹ் சொல்வார். அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மை ஏற்பட்டது? அல்லாஹ் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு நற்செய்தி, நாளை மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி என்று அல்லாஹ் எப்படி கூறுகிறான்? இந்த நற்செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அவர்கள் முன்னோர்களை, அவர்கள் நல்லவர்களை பின்பற்றினார்கள். இஹ்சான் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய நல்ல விஷயங்களை இவர்கள் பின்பற்றியதன் காரணமாக, அப்போ நல்லவர்களுடைய அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றியதன் காரணமாக அவர்களோடு உள்ள, நல்லவர்களோடு உள்ள தொடர்பும், முன்னோர்களோடு உள்ள தொடர்பும், முன்னோர்களுடைய அந்த நல்ல விஷயங்களை தம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய அந்த தன்மையும் இவர்களை அல்லாஹுடைய பாராட்டிற்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால், நல்லோர்களோடு உள்ள தொடர்பு, நல்லோர்களோடு சேர்ந்திருத்தல், நல்லோர்களோடு சவகாசம் வைத்துக் கொள்ளுதல் எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு செயல் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள், இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்ற எனக்கு எண்ணம் ஏற்பட்டதற்கு 2 விஷயங்கள் தான் காரணம். இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று எனக்கு எண்ணம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. அதற்கு காரணம் 2 விஷயங்கள் தான். ஒன்று, அல்லாஹோடு முனாஜாத்து செய்தல், முனாஜாத்தும் பில் அஸ்ஹார், அல்லாஹ்வோடு இரவு நேரங்களில் உரையாடி கொண்டிருத்தல், பேசிக் கொண்டிருத்தல், தொழுதல், குர்ஆன் ஷரீஃப் ஓதுதல், துஆ செய்தல். இரண்டாவதாக முஜாலசத்துல் பில் அப்ரார், நல்லவர்களோடு சேர்ந்திருத்தல்.
அவர்களோடு அமர்தல், நல்லவர்களோடு அமர்ந்து பல நல்ல விஷயங்களை, மார்க்க விஷயங்களை, குரான ஹதீஸுடைய விஷயங்களை பேசுதல், அந்த நல்லவர்களுடைய தொடர்புகளை உருவாக்கி கொண்டு அவர்களிடத்திலிருந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல். அப்போ இரவு நேரங்களில் அல்லாஹோடு முனாஜாத் செய்தல், நல்ல மனிதர்களோடு சேர்ந்து இருத்தல், இந்த இரண்டு விஷயங்கள் தான் இந்த உலகத்திலே நான் இருப்பதற்கு பிரியப்படக்கூடிய அந்த இரண்டு காரணம் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். அப்போ நல்லவர்களோடு நான் சேர்ந்து இருப்பதற்காகத்தான் நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நல்லவர்களோடு சேர்ந்து இருத்தல் என்பது, நல்லவர்களுடைய தொடர்பிலே எப்பொழுதும் நம்முடைய நாம் நல்லவருடைய தொடர்பிலே இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி காலகட்டம், அந்த கடைசி காலகட்டத்திலே 2 ஆண்டுகள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நுஅமானுக்கு இந்த 2 வருடங்கள் மட்டும் இல்லையானால் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய, அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த 2 ஆண்டுகள் எனக்கு கிடைக்கவில்லையானால் நான் அழிந்து போயிருப்பேன். லௌல சனதானி லஹலக நுஅமான், அந்த 2 ஆண்டுகள் மட்டும் இல்லையானால் இந்த நுஅமான் அழிந்து போயிருப்பேன் என்பதாக இமாமுல் ஆலம் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அந்த நல்லோரினுடைய சகவாசத்திலே எனக்கு கிடைத்த விஷயங்கள் எவ்வளவு ஏராளம் ஏராளம். நான் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அந்த 2 ஆண்டுகள் அந்த நல்லோரினுடைய சகவாசம் என்பதை இந்த இடத்திலே இமாமுல் ஆலம் குறிப்பிடுகிறார்கள் என்றால், நல்லோர்களுடைய தொடர்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே சையதுல் வலியாக திகழ்ந்தவர்கள் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவர்கள் மிகச்சிறந்த மார்க்க பற்றும் மிகச்சிறந்த ஒரு தீனை பரப்பியதில் மிக பெரும் பங்கு ஆற்றியவர்களாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் பேசினோம் கேட்டோம் என்று சொன்னால் ஏராளமாக பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். அந்த அளவிற்கு தீனுக்காகவே, தீனுடைய சேவைக்காகவே தங்களுடைய மொத்த வாழ்நாள்களையும் ஆக்கி கொண்டவர்கள், தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தீன் சேவைகளை கழித்தவர்கள் சையதுனா இமாமுல் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் குறிப்பிடுவார்கள், முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஒரு 12 குணங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த 12 குணங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த 12 குணங்களின் மூலமாக பிறர்கள் பின்பற்றத்தக்க உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதாக குறிப்பிடுவார்கள். இந்த 12 குணம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் பல மனிதர்கள், பல சகோதரர்கள் உங்களை பின்பற்றுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கி வைத்து விடுவான். அந்த 12 குணங்கள் என்னவென்று சொன்னால், 2 அல்லாஹுடைய 2 குணம், 2 முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 குணம், 2 குணம் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 குணம், அடுத்த 2 குணம் ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 குணம், அடுத்த 2 குணம் ஹஸரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 குணம், அடுத்த 2 குணம் ஹஸரத் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 குணம். இந்த 12 குணங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து நடந்தீர்களேயானால் பிறர்களெல்லாம் உங்களை பின்பற்ற தகுந்த நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவீர்கள் என்பதாக முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதிலே முதலிலே சொன்னார்கள், அல்லாஹுடைய குணமாக இருக்கக்கூடிய சத்தார், இன்னொரு குணமாக இருக்கக்கூடிய கஃபார். சத்தார் மறைக்கக்கூடியவன், கஃபார் மன்னிக்க கூடியவன்.
சத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த குணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். பிறர்களுடைய குறைகளை, அடியார்களுடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். அந்த குணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய குறைகளை, உங்களுடைய சகோதரர்களுடைய குறைகளை நீங்கள் மறையுங்கள் என்பதாக முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த உலகத்திலே பிறர்களுடைய குறைகளை நாம் அதிகமாக அலசுகிறோம், ஆராய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்திலே மிகுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறர்களுடைய குறைகளை பற்றி பேசுவது என்று சொன்னால் நாம் மணிக்கணக்கிலே பேசக்கூடியதாக இருக்கிறோம். பிறர்களுடைய குறைகள் நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அதை மறைக்க வேண்டுமே தவிர அதை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடாது. அந்த குறைகளை வெளிப்படுத்தி பிறர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி அவரை அசிங்கப்படுத்துவது இருக்கிறது. நாளை அல்லாஹ் தஆலா இதன் காரணமாக நம்முடைய குறைகளை வெளிக்கொண்டு வந்து நம்மை அசிங்கப்படுத்தி விடுவார். எனவே அல்லாஹ் தஆலா சத்தாராக இருக்கிறான். எனவே அந்த குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறர்களுடைய குறைகளை வெளிக்காட்டாமல், பிறர்களுடைய குறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்காமல், பிறர்களுடைய குறைகளை முடிந்த அளவு நாம் மூடி மறைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல தன்மை இருக்க வேண்டும். இரண்டாவதாக கஃபார் என்று சொல்லக்கூடிய தன்மை. கஃபார் என்று சொன்னால் பாவங்களை மன்னிக்க கூடியவன். அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நாம் அந்த தன்மையை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நமக்கு தீங்கு செய்தவர்கள், நமக்கு தொல்லைகள் தந்தவர்கள், நமக்கு பல வகையான சங்கடங்களை ஏற்படுத்தியவர்கள், இப்படியாக நாம் பலர்களுடைய அந்த பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை உன்னிடத்திலே இருந்தது என்று சொன்னால் பிறர்கள் பின்பற்றத்தக்க உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உமக்கு தருவான். அப்ப அல்லாஹுடைய குணமாக இருக்கக்கூடிய சத்தார், குறைகளை மறைக்கக்கூடியவன், கஃபார் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு தன்மைகள் நம்மிடத்திலே வர வேண்டும். அடுத்து இரண்டு குணங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரண்டு குணங்கள். அதை பற்றி முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்கள் குறிப்பிடுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று சொல்கிறார். நபியே நாயகமே, நீங்கள் உயர்ந்த குணத்தை பெற்றவர்களாக, உன்னதமான குணத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அத்துணை நபிமார்களுடைய ஆற்றலையும் ஒருங்கே பெற்றவர்கள். ஆனால் அவைகளையெல்லாம் அல்லாஹ் சொல்லி புகழவில்லை. மாறாக நீங்கள் நற்குணம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், நல்ல தன்மை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று பாராட்டுகிறார். அப்ப அந்த நற்குணம் கொண்ட நாயகத்தினுடைய இந்த இரண்டு நற்பண்புகள், அந்த இரண்டு நற்பண்புகளை நாம் எடுக்க வேண்டும். ஒன்று ஷஃபகத் அன்பு, இன்னொன்று ரஹ்மத் கருணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த அன்பும் அந்த கருணையும் நம்மிடத்திலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு கருணை கொண்டவர்களாக இருந்தார்கள். எல்லா நிலையிலும் கூட இந்த உம்மத்திற்கு என்னவாகும், இந்த உம்மத் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்று இப்படியாக இந்த உம்மத்தின் மீது அதிகமாக அன்பும் கருணையும் கொண்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எவ்வளவோ நபர்கள் மீது இரக்கம் காட்டி கருணை காட்டி மன்னித்திருக்கிறார்கள். எவ்வளவோ துரோகிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வைத்தார்கள், பொது மன்னிப்பு எல்லாம் வழங்கினார்கள். அப்போ அன்பு கருணை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, ஒட்டகங்கள், குதிரைகள், ஆடு மாடுகள் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, ஏன் எறும்புகளின் மீது கூட இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, எல்லா உயிரினங்கள் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், சஹாபாக்களே, அருமை தோழர்களே, அல்லாஹு தஆலா இரண்டு விஷயத்தில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று எனக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். அந்த இரண்டு வாய்ப்புகள் என்னவென்று சொன்னால், அதிலே ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்திலே, உங்களுடைய உம்மத்திலே மொத்தம் இருக்கக்கூடிய உம்மத்தினுடைய அனைத்து நபர்களை மூன்று
பகுதிகளாக ஆக்கி அதுல 2 பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவேன். மொத்த மனிதர்களையும் 3 பிரிவாக ஆக்கி அதுல 2 பிரிவுகளை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவேன், ஒரு பிரிவை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னார். இது ஒரு வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பு ஷஃபாத், பரிந்துரை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பரிந்துரை செய்யலாம். நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய அனைவரும் சொர்க்கவாசிகள். இந்த 2 வாய்ப்பில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அப்பொழுது கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் ஷஃபாத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே 2 பகுதி நபர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டான், அதை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னால் மீதமுள்ள ஒரு பகுதி மக்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாமல், அவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு ஷஃபாத்தும் செய்ய முடியாமல் எனக்கு போய்விடும். எனவே நான் ஷஃபாத்துடைய அந்த பரிந்துரையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், அந்த வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஷஃபாத் என்னிடத்துல இருந்தது என்று சொன்னால் அனைத்து யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியவில்லை அவர்கள் எல்லோருக்கும் நான் ஷஃபாத் செய்வேன். அப்போ அனைவர்களுக்குமாக ஷஃபாத் செய்வதற்கு ஷஃபாத்துடைய வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்குமாக நான் ஷஃபாத் செய்து அனைவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எல்லோரையும் நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கு இந்த ஷஃபாத் எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னார். அநேகத்திற்குரியவர்களே, 2 பகுதிகள், பெரும் பகுதிகள் சொர்க்கத்திற்குள்ளே போய் இந்த கொஞ்சம் நபர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போக முடியவில்லை என்றால் அவர்களுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுமே என்று கவலை கொண்டார்கள், இரக்கம் கொண்டார்கள், கருணை கொண்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷஃபகத் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு, ரஹமத் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை, அந்த 2 பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய 2 பண்புகள். ஒன்று சிதுக், உண்மை பேசுதல். இன்னொன்று சதகா, தான தர்மங்கள் செய்தல். சிதுக்கும் சதக்காவும் மிக உயர்ந்த பண்புகளாக அவர்களுடைய பண்புகளில் நிறைய பண்புகள் அவர்களிடத்திலே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பண்புகள் குறித்து நிறைய இடத்திலே புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அதுல 2 உயர்ந்த பண்பு, ஒன்று சிதுக், உண்மை உரைத்தல், இன்னொன்று சதக்கா, தான தர்மம் செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் அவர்களை திட்ட வேண்டும், அவர்களை கல்லால் அடிக்க வேண்டும் என்று ஒரு பெண் வேகமாக வருகிறார்கள். இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் வருகிறாள், உங்கள் மீது கோபமாகவும் கற்களை எடுத்துக்கொண்டு வருகிறாள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அப்படியா, சரி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். அந்த பெண் அருகே வந்து கொண்டிருக்கிறார், மிக அருகிலே வந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய கண்ணிற்கு நாயகம் தெரியாதது போல அல்லாஹ் மறைத்து வைத்து விட்டார். அப்போ அல்லாஹு தஆலா மறைத்து வைத்தவுடன் இந்த பெண் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் கேட்கிறார்கள், எங்கே முகமது, எங்கே முகமது எங்கே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உன்னுடைய தோழர் முகமது எங்கே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மையை உரைக்கக்கூடியவர்கள், உண்மையை தவிர வேறு எதையும் எப்பொழுதும் பேச மாட்டார்கள். அப்போ முகமது எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கொடுத்தது போல ஆகிவிடும், இல்லை என்று சொன்னால் பொய் சொன்னதாக ஆகிவிடும். இப்பொழுது என்ன செய்வது? உடனே சொன்னார்கள், அந்த பெண் கேட்ட உடனே சொன்னார்கள், என்னை விட இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் என்னை விட என்னை படைத்த அல்லாஹ்விற்கு முகமது எங்கே இருக்கிறார் என்று மிக நன்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்விற்கு தெரியும், என்னை விட அல்லாஹ் மிக அறிந்தவர் என்று சொன்னார்கள். அந்த பெண் கொஞ்ச நேரத்திலே வேகமாக திரும்பி சென்று விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நிலையிலும் கூட அவர்கள் உண்மையை உரைத்தார்கள். இப்படி பல இடங்களில் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இக்கட்டான எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை உரைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு போருடைய சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்ததன் காரணமாக பாதி பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே, வீட்டிற்கு என்ன வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வீட்டிற்கு பாதி வைத்து விட்டு பாதியை கொண்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ்.
உமரதியிலானவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இந்த முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் மிகைத்து விட வேண்டும் என்று, நிச்சயமாக மிகைத்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இந்த முறை அபூபக்கர் அவர்களை நாம் மிகைத்து விடுவோம் என்று. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரை வீட்டினருக்கு என்ன விட்டு வைத்து வந்திருக்கிறீர்கள்? அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டிலே விட்டு வைத்து விட்டு வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் நான் இங்கே கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது உமரதியிலானவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஒரு காலத்திலும் இந்த சதக்காவுடைய தான தர்மங்களுடைய விஷயத்தில் அபூபக்கர் அவர்களை யாரும் மிஞ்சிவிட முடியாது என்று நினைத்துக் கொண்டார்கள். அந்த அளவிற்கு செய்தன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ சஹாபாக்களை பல வகையான உதவிகள் செய்திருக்கிறார்கள். செய்தனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி உரிமை விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ பல நல்லறங்களை தங்களுடைய தான தர்மங்களின் மூலமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிகழ்த்தினார்கள். ஒரு முறை மிஸ்தகுடைய அந்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் மீது இட்டு கட்டிய சமயத்திலே மிஸ்தகு தான் இதற்கு காரணம் என்று தெரிந்தவுடன் உடனே மிஸ்தகின் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு கொடுத்த அந்த உதவியை நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள், நிறுத்திக் கொள்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பிரியப்படவில்லையா அபூபக்கரே என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் விருப்பப்படவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றார். அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்விற்காக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காகவும் எந்த ஒரு கோபத்திற்காகவும் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். நாம் தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய அந்த நற்பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடிய, உண்மை உரைக்கக்கூடிய அந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 பண்புகள். ஒன்று, இரவு நேரத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்தல். இரவு நேரத்தில் அதிகமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவார்கள், குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள், தொழுகையிலே முழு குர்ஆனையும் முடிப்பார்கள். இரவை தொழுகையிலே குர்ஆன் ஓதுவதிலே ஹயாத்தாக்கி கொண்டே இருப்பார்கள். அந்த ஒரு தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், இத்ஆமு தஆம். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் யாரெல்லாம் உணவு தேவையோடு கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அவ்வளவு நபர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உணவுகளை வழங்கி கொண்டே இருப்பார்கள். சமைத்து சமைத்து அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு மிக அதிகமாக உணவு வழங்கிய அந்த ஒரு தன்மை சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த எல்லோருக்கும் உணவளித்தல், இத்ஆமு தஆம். இரண்டாவதாக இரவு நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்தல். இந்த 2 தன்மைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த 2 தன்மைகள். ஒன்று கல்வி ஞானம், இன்னொன்று வீரம். இந்த 2 தன்மைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் கல்வி ஞானம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து விடுவான். தொழுகின்றோம், தொழுகையை பற்றிய எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் தொழுதோம் என்று சொன்னால் அந்த தொழுகை வீணாக போய்விடும். தொழுகையை பற்றிய எந்தெந்த காரியங்கள் தொழுகையில் கூடும், எது செய்யக்கூடாது, தொழுகையிலே எது முஸ்தஹப் எது, ஃபர்து எது, சுன்னத் எது, வாஜிப் எது என்று அனைத்தையும் பிரித்தறிந்திருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்கள் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள், உணவு சம்பந்தமாக, குளிப்பு சம்பந்தமாக, இப்படி தொழுகை சம்பந்தமாக, தொழுகையுடைய தொடர்புகள் சம்பந்தமாக அத்துணை மசாலாக்களையும் நாம் ஒருங்கி கற்று நாம் தொழுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அது முழுமையாக அறிந்து நாம் செய்ய வேண்டும். அந்த ஞானங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த ஞானம் உடையவர்கள். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் மிகவும் உயர்தரமானது. சிறப்புக்காக அவர்கள் கொடுத்த அந்த ரொட்டியினுடைய தீர்ப்பு வரும். சொல்வதற்கு நேரம் இல்லை என்றாலும் கூட
அந்த தீர்ப்பு மிக அற்புதமான ஆழமான ஒரு தீர்ப்பு. அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அந்த ரொட்டி சாப்பிட்ட இரண்டு நபர்கள் செய்த அந்த விஷயங்கள், அவர்களுக்கிடையே நடந்த அந்த உரையாடல்கள், அஜாதிபதியிடத்திலே வந்த அந்த விஷயம், அதற்கு எப்படி தீர்ப்பு செய்தார்கள் என்றெல்லாம் நாம் மிக அற்புதமாக அவருடைய தீர்ப்புகளை யோசிக்கும். எப்படி இந்த அளவிற்கு அவர்களுக்கு யோசனை சென்றது? எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் சுருக்கமாக அழகான தெளிவான பதிலை தரக்கூடியவர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெளிவான அறிவுபூர்வமான தீர்வை தரக்கூடியவர்கள் செய்தன அலி ரலியல்லாஹு அவர்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலிருந்து அந்த ஞானம் என்கிற அந்த தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட வேண்டும். சொன்னார்கள், ஆனால் மதீனத்துல் இல்ம், நான் கல்வியின் நகரம் என்றால் அலியின் பாபுகா, அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த நகரத்தினுடைய தலைவாசல் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவிற்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கல்வி ஞானம் இருந்திருக்கிறது என்பது பொருள். இரண்டாவதாக அவர்களுடைய வீரம். அவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக ஆலோசித்து ஒரு தீர யோசனை செய்து ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை செயல்படுத்துவதில் மிகுந்த வீர தீரத்தோடு செயல்படுவார்கள். அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரராகவும் அலி ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இந்த 12 குணங்கள் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய சத்தார், கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், குறைகளை மறைக்கக்கூடியவன். அந்த 2 தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த 2 தன்மை, ஷஃபகத், ரஹ்மத், அன்பு, கருணை. அடுத்து சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்த அந்த சிதிக், சதகா, உண்மை பேசுதல், தான தர்மங்களை செய்தல். அடுத்து சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 வகையான குணங்கள், அம்ரும் பில் மஅரூஃப், நஹ்யுன் அனில் முன்கர். ஏற்கனவே நான் சொல்ல மறந்து விட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த அம்ரும் பில் மஅரூஃப், நஹ்யுன் அனில் முன்கர், மிகுந்த உறுதிமிக்கவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் மிக உறுதியாக இருக்கக்கூடியவர். அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதை சரியாக செய்வார்கள். எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதிலே உறுதியாக இருப்பார்கள். அதை செய்யவே மாட்டார்கள். மரண தருவாயிலே கூட ஒருவர் கரண்டை காலுக்கு கீழே ஆடை உடுத்தி இருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நேரத்திலே ஒருவரை பார்க்கிறார், கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணிந்திருக்கிறார். உடனே அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், ஆடையை தூக்கி உடுத்துங்கள். அப்படி ஆடையை நீங்கள் தூக்கி உடுத்தினால் அந்த ஆடைக்கும் நல்லது, உங்களுக்கும் அது சிறந்தது என்பதாக சொன்னார்கள். அப்ப அந்த நேரத்திலே கூட இஸ்லாத்தினுடைய ஒரு நபியினுடைய ஒரு கட்டளைக்கு மாற்றமாக ஒருவர் செய்துவிடக் கூடாது என்று நினைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அம்ரும் பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை, அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்தல், நஹ்யுன் அனில் முன்கர், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு தவிர்த்துக் கொள்ளுதல், தடுத்துக் கொள்ளுதல். இந்த 2 தன்மை. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த இதாமு தாம், உணவளித்தல். இரண்டாவதாக இரவு நேரத்திலே முனாஜாத் செய்தல், தொழுகுதல், குர்ஆன் ஓதுதல். அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த கல்வி ஞானம், அவர்களுக்கு இருந்த இந்த வீரம். இந்த 12 வகையான தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நாம் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை பலர்களும் பின்பற்றுவார்கள். பலர்கள் நம்மை பார்த்து நம்மை பின்பற்றி இவர்களை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு, உறுதியாகவே பின்பற்றப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னத தன்மைகள் தான் இந்த 12 தன்மைகள். இந்த 12 தன்மைகளை, இந்த சாலிஹீன்களை பின்பற்றி நாமும் சிறந்த ஒரு நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு, இந்த நல்லோர்களுடைய சகவாசத்தின் காரணமாக அவர்களுடைய நற்குணங்களை பின்பற்றி வாழ்ந்து உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.